ஃபிட் பாஸ் உணவே மருந்து உடற்பயிற்சி ஆரோக்கியம். ஸோ வெல்கம் டு த ஃபிட் பாஸ் உணவே மருந்து உடற்பயிற்சி ஆரோக்கியம். செகண்ட் வீக் வந்துருக்கோம். ஆக்சுவலி 15th டே ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய இருக்கோம். ஸோ இந்த 15th டேல இது வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ட்ரைனர்ஸ், உங்கள் மாஸ்டர்ஸ், உங்கள் ஓனர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் கான்சியஸாக ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நம்மளுடைய ஃபிட் பாஸோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா பலூன் ப்ளோயிங் அண்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேம், ஒரு நேம் வச்சிருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ண போறோன்றதை நான் விளையாடியா சொல்றேன். ஸோ இங்க என்னோட ஜிம் கிளைண்ட், உங்களோட ஜிம் கிளைண்ட், பார்ஷாலிட்டி அந்த மாதிரி எதுவுமே இங்க இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. என்ன ரிசல்ட் வருதோ அது ட்ரூவா இருக்க போறோம், அதை நல்லபடியா பண்ண போறோம். ரிசல்ட் வர்றதுக்கு நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கங்க. ரொம்ப எத்தாஜிக்காவோ இல்லை இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம், இன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டோம், கல்யாணத்துக்கு போயிட்டோம், எங்க வேணாலும் போங்க வாங்க, தப்பு கிடையாது. ஜிம்முக்கு வர முடியாது பரவாயில்ல. ஆனால் கம்பல்சரி ஒரு 8 to 10,000 ஸ்டெப்ஸாவது கவர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன புஷ்அப்ஸ், நீங்க எப்படி எங்க போனாலும் தூங்க தான் போறோம் நம்ம நைட்ல. அந்த இடத்துலயே நீங்க புஷ்அப்ஸ் பண்ணலாம், கிரன்ச்சஸ் பண்ணலாம், ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃப்ளோர் எக்ஸசைஸும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ரிசல்ட்டை ஈஸியாக காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபிட் பாஸ் ரொம்ப முக்கியம், ரிசல்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உமாபதி இவர் எனக்கு ஒரு தம்பி மாதிரியும் கூட, அண்ட் ஜிம் ஓனரு, ஒரு நல்ல ஒரு ஹைடெக் ஜிம் வச்சிருக்காரு பேர்ல. ஸோ ரொம்ப சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய மிஸ்ஸஸ் தான் விஜயலட்சுமி, அவர் அங்கே கண்டஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் ஃபிட்னஸை பற்றி எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். இன்னைக்கு இவர் தான் உங்களை ஜட்ஜ் பண்ண போறாரு. இன்னைக்கு நம்ம பண்ண போற கேம்ல ஜட்ஜ் கொடுக்க போறது இவர் தான். சரிங்களா? ஸோ இவரை பத்தி 2 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜஸ்ட் நீங்க சொல்றீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸா அந்த ஃபீல்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்க பேர்ல பெரம்பலூர் பிரான்ச்சஸ் இருக்கு. லீடிங் தான் போயிட்டு இருக்கோம். என்ன சொல்லுங்க சார், எல்லாருக்கும் ஒரு நீங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கோல்ஸ். ஏன்னா பெரிய விஷயம் தான். வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த ஜேர்னியில் ரொம்ப கஷ்டமான விஷயம், நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, முடிஞ்சளவு சொன்னமே தான். டயட் மைடாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனால ஆல்மோஸ்ட் உங்களோட கோல்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம் எல்லாருக்கும். தேங்க்யூ. கிளாப்பே தெம்பா இல்லையா? இல்ல சத்தமா இல்லை. இதுக்கே நீங்க உங்களை ஸ்ட்ரென்த் கொடுக்கலன்னா அப்புறம் நம்ம கேமுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இப்போ வார்ம் அப் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் கேமை சொல்லிடுறேன். இன்னைக்கு அந்த பலூன் ப்ளோயிங் அண்ட் ரன்னிங் தான். பலூன் தான் கொடுக்க போறேன். பலூனை ஊத போறீங்க, ஊதி நாட் பண்ண போறீங்க. அது பண்ணிடுவீங்க எல்லாருமே இல்லையா? அது கன்ஃபார்ம். ஸோ பலூனுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், அந்த பலூனை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நூல் தொங்க விட்டுருப்போம். அந்த நூல்ல போய் நீங்க பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வெறும் 15 பலூன் தான் கொடுக்க போறேன். ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணிடலாம். ஏன்னா ஏர்லி மார்னிங் நல்ல கிளைமேட்டு, பாடி நல்லா சில்லுன்னு இருக்கு, கிளைமேட் அப்படி இருக்கு. ஸோ லைட்டாக ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு ஒரு லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes முடிச்சுட்டு தென் வில் ஸ்டார்ட் ஃபார் சேலஞ்சிங். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸசைஸ் முன்னாடி வார்ம் அப் பண்ணணும். அந்த வார்ம் அப்பில் ஜாயின் மொபிலேஷன்ஸு, ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வார்மிங் அப், ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் லைட் பிட் ஒரு 2 minutes பண்ண போகிறோம். ஓகே, இந்த தான் வார்ம் அப் நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லா கிளைண்ட்டுக்குமே. அதை நம்ம head to toe ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் எல்லாமே 10 count பண்ணால் போதும் மினிமம். ஹேண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபோக்கஸ், ஜஸ்ட் சின் அப் அண்ட் சின் டவுன் போது உங்கள் காலர் போன், கிளாவிக்கல் போன் டக்கின் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க 10 times. ரெடி, ஸ்டார்ட். கம் ஆன். 1 ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே.
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் வெல்கம். அப்படியே கட்டுங்க, நல்லா பண்ணுங்க. இன்கேஸ் கீழே உள்ள அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்க, நல்லபடியா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். கேர்ஃபுல். முதல்ல இங்க பலூனை ஊதிடணும். ஊதிட்டு இங்க இருந்து ஊதிட்டு அதை நீங்க எடுத்துட்டு போய் அங்க போய் கட்டணும். சரிங்களா? ஓகேவா? கட்டிட்டு இங்கே அந்த பலூனை கட்டிட்டு கூட நீங்க ஓடி போயிட்டு அங்க போய் நீங்க கட்டிக்கலாம் எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? ஜஸ்ட் டாஸ்க் சில டஃப் இருக்கதான் செய்யும். ரெடியா? நான் டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ இப்போ கரெக்டா சேம் டைம் 7:34 ஆக போகுது. நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுல வர 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ரெடி எவ்ரிவன்? ஊத போது நீ திரும்பி ஊதிக்கலாம், எப்படி ஊதிக்க. ரெடி ஸ்டடி ஸ்டார்ட் நவ். ஸ்டார்ட். வெரி குட். இந்த பலூன் ப்ளோயிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க லங்ஸோட கெப்பாசிட்டியை கண்டிப்பா தெரியும். அதுக்காக தான் வச்சிருக்கோம். பிளஸ் இங்க இருந்து அங்க ஓட போறாங்க. அங்க பாருங்க. அதுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். சூப்பர்ல. சோ இந்த 15 பலூன் நாங்க கொடுத்துருக்கோம். இந்த 15 பலூன்ல வந்து இவங்க எத்தனை கட்டி முடிக்க போறாங்க? 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்கோம். அந்த 15 பலூனுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஒரு பலூன் கணக்கில் வச்சா கூட 15 முடிக்க முடியும். பட் நம்ம மக்களோட ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு நம்ம பார்க்க போறோம். கலப்பாங்க நம்புறேன். பெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. அதெல்லாம் பார்க்காதீங்க, பாருங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. கமான் கமான், கீப் கோயிங். வெரி குட் வெரி குட். கமான் கீப் கோயிங். அங்க போலாம். அவங்க என்ன கட்டிருக்காங்க, எப்படி கட்டிருக்காங்க பாப்போம். பாத்து ஜெயந்த். ஃபோக்கஸ். கமான் நிர்மல். கமான் சேட்டல. சூப்பர். கீப் கோயிங். அடுத்த என்ன பல்கே ஓடுறாங்க பாரு. 5 பேரு உண்டாங்க இருக்காங்க, பாதி பேர் இருக்காங்க. சூப்பரா இருக்கு கேம்ல. ஃபன் இருக்கு, சேலஞ்சும் இருக்கு. விழிகளில் பாரிட பகை அலறிட கதறிட போரடா தடை சிதறிட உடைப்பட ஏறடா விடை வீரமே மாமலை கூட நீ வீறு கொண்டு ஏறும்போது கால்களில் கீழே நீ ஏறிய திசை எங்கிலும் நீரடா. Never ever give up. The ride is coming to play. Get out the other side is ready to race. Fast. Come on, last 35 seconds. Quick. இப்போ எங்க இருந்துங்க நம்ம யார் வராங்களோ அவங்க ஸ்டாப் பண்ணுவோம். கமான் quick. Fast. Last 20 seconds more. இப்போ அப்படியே நம்மள வச்சுக்கலாமா? ஸோ இன்னும் ஒரு 12 செகண்ட் 13 செகண்ட் தான் இருக்கு, முடிய போகுது 15 மினிட்ஸ். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இங்கே வந்துருந்தா கூட, அதாவது இந்த பலூன் கட்ட இடத்துல இருந்து இங்கே பக்கத்துல இருந்தா கூட ஸ்டாப் பண்றோம். ஓகேவா? லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். 3, 2 and 1. ஸ்டாப். அப்படியே இவங்க எல்லாத்தையும் இப்படி க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்களே அப்படியே இருங்க. அவர் ஓடிடுறாரு பாருங்க, பலூன் டைம் ஓவர். அதை வச்சு ஓடிடுறாரு. அவர் அப்படியே அங்கே வச்சு ஒடிக்க வைப்போம். வாங்க இப்போ அவர் எடுப்போம். ஐயா அதை உடைச்சிருங்க. குட். சூப்பர். அவங்கள ஸ்ட்ரெச் பண்ணணும். இதில் வர சார், அவருக்கு காஃப் ஸ்ட்ரெச் பண்ணி விட்ருங்க. வெரி குட். அந்த பால் நீங்க பஸ் பண்ணிடலாம். டைம் ஓவர். எஸ். ஓகே, கோமதி வாங்க.
ஓகே, எல்லாரும் அவங்க பவுல் பக்கத்துல இல்லைங்க, அவங்க பவுல் பக்கத்துல இல்லைங்க, யாரும் எதுவும் தொட வேண்டாம், பவுல் பக்கத்துல நின்றா போதும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு பலூன் கட்டி முடிச்சிட்டாங்க 15 நிமிஷத்துல. எவ்வளவு பேர் எவ்வளவு பலூன்ஸ் கட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம், அதை நோட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுடைய ஜட்ஜ் மிஸ்டர் உமாபதி அழைக்கிறேன். ஸோ நீங்க இப்ப கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை பலூன் இருக்கு பாத்துங்க. உடஞ்சிருந்தா அதுவும் கவுண்ட் தான். இப்ப இந்த மாதிரி உடஞ்சதா ஒன்று தொங்கி இருக்குன்னா அது கவுண்ட் தான். இங்க ஒன்று உடஞ்சிருக்கு ஆக்சுவலி, இதையும் கவுண்ட் எடுத்துட்டு மீதி பலூன் நீங்க கவுண்ட் பண்ணிக்கங்க. 10 பலூன் 10 என்ட்ரி பண்ணிக்கங்க. 10 பலூன் ஊத்திருக்காங்க 15ல. வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், நைஸ் கேம். அடுத்தது சித்திரகலா. எத்தனை 3 4 5 6 7 8 இருக்குங்க. அது ஒன்று 11. சூப்பர் சூப்பர், 11 பலூன் ஊதிருக்காங்க. ரியலி நைஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர். அடுத்து விஜயலட்சுமி அவர்களோட பலூன்ஸ் பார்க்க போறோம். ஏதோ வெடிஞ்சிருக்கா? எதுவும் வெடியில, கீழே ஒரு பார்த்து நம்ம வந்துட்டு 9 பலூன், நாட் பேட், சூப்பர் சூப்பர், ரியலி குட் ரியலி குட் ரியலி குட், டஃப் டஃப். வாங்க வாங்க சேட்டன் சார். ஸோ மிஸ்டர் சேட்டன் ராவ். ஸோ சேட்டன் ராவ் உண்மையே ரியலி நல்லா தான் பண்ணியிருக்காரு. எத்தனை பலூன் பார்ப்போம். வாவ் சூப்பர், 12 பலூன், குட், வெரி நைஸ் வெரி நைஸ், சூப்பர் 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 சார், நைஸ். நெக்ஸ்ட் மிஸ்டர் காமேஷ் அவர்களை பார்ப்போம். 10 பலூன், நாட் பேட், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ 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 ஸோ மச். மிஸ்டர் நிர்மல் அவர்கள் கீழே வெடிஞ்சிருக்கா பாத்துங்க, ஒரு அடி மேல ஒண்ணு வெடிஞ்சிருக்கா, ஒண்ணு கவுண்ட் வரும். 2 9 பலூன், இது மேல இது கவுண்ட் பண்ணிட்டீங்களா வெடிஞ்சத? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த பலூனோட சொந்தக்காரர் யாரு? மிஸ்டர் மயில்ராஜ். மிஸ்டர் மயில்ராஜ் அவர்கள் வாங்க வாங்க வாங்க. 10, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர் சூப்பர் கேம், வெல் பிளே. 11, வெரி குட், சூப்பர் 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 தம்பி, வெரி நைஸ். அப்படிதான் இருக்குல்ல, பலூன் கடையை வச்ச மாதிரி இருக்குல்ல, நல்லாவும் கட்டிருக்காரு அழகா இருக்குமா. மேடம் நான் இன்னும் ஃபுல்லா கட்டிப்பேன் மேடம், நீங்க ஊதி தர மாட்டேன்ட்டீங்க. அந்த மேடம் பலூன் எடுத்து குடுறாங்க தர ஊதி தர மாட்டீங்க. எடுத்து தரதே தப்புமால. எத்தனை இருக்கு? 12 பலூன், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ் 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 நைஸ். சுரேஷ் சுரேஷ் சுந்தரராஜன் 13 பால் கட்டிருக்காரு. வா, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். ஆமா ஆமா, உடஞ்சதுல கவுண்ட் வரும் கவுண்ட் வரும். வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜெயந்த் ஜெயந்த், குட் ஜெயந்த். எத்தனை பால் உடஞ்சிருக்கு பாத்தியா? 2 பால் உடஞ்சிருக்கு. 8 உடஞ்சது, 2 பலூன் கட்டினது 6, உடஞ்சது 2, மொத்தம் 8 பலூன் கட்டிருக்காரு. சூப்பர், ரியலி குட் ரியலி குட் பா, ரியலி குட், சூப்பர் 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 சூப்பர். எங்க இவரு? நிதாம் பிரவீன் பிரவீன் பிரவீன். 6 7 8 9, எத்தனை? மொத்தம் 7 பலூன் கட்டிருக்காரு. 9ல 2 உடஞ்சிருக்கனால மொத்தம் கவுண்ட் 9. சூப்பர் சூப்பர், ரியலி குட் குட் குட், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ இதுல யார் கவுண்ட் அதிகமா இருக்கு? சுந்தரராஜன் தான் வின்னர் பா. நைஸ் நைஸ். சோ செகண்ட் ரன்னர் அப் தி 12 பலூன் கவுண்ட்ல 13 ஒருத்தர் சுந்தரராஜன், இங்க சுரேஷ் இருக்காரு, சுந்தரராஜன் இருக்காங்க. அப்ப இவங்க ஓகே ஃபைன். சோ நம்ம 2 பேருமே ரன்னர் அப்பா எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் மசில் ரொம்ப ஃபெட்டிக்கா இருக்கு. டாஸ்க் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. ரியலி எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்றேன். உண்மையிலே நல்ல ஒரு டாஸ்கா இருக்கும் நம்புறேன். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க ஸ்டாமினா என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு இல்ல, உங்களுடைய லங்ஸ் கெபாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். சோ இதை வின் பண்ண மிஸ்டர் சுந்தரராஜன் அவர்களை வந்து கூப்பிடுறேன். வெல்கம். இதை ஆனர் பண்றதுக்கு மிஸ்டர் உமாபதி அவர்கள் வந்து அவர்களை ஆனர் பண்ண போடுங்க. அப்படியே போட்டோ எடுத்துருங்க. கங்க்ராட்ஸ். அடுத்தது ரன்னர் அப் 2 பேர் ரன்னர் அப் பண்ணிருக்காங்க. சோ 2 பேருமே ரொம்ப டஃப் கொடுத்து பண்ணிருக்காங்கனால சோ 2 பேருக்குமே கொடுத்துடலாம். ஒருத்தர் தான் எடுக்கலாம் பார்த்தோம், பட் 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கனால இதை முடிக்கிறோம். சோ மிஸ்டர் சேட்டன் ராவ் அவர்களை வெல்கம் பண்றேன். இல்ல அப்படிலாம் முடியாது. அடுத்து மிஸ்டர் சுரேஷ் அவர்களை வெல்கம் பண்றேன். சோ ஆனர் பண்ற உமாபதி அவர்கள் ஆனர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நீங்க அவருக்கு ஆனர் பண்றீங்க. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம்.
சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார், வேற லெவல். ஓகே, ஒரே ஒரு குரூப் போட்டோ எல்லாருமே சேர்ந்து எடுத்துட்டு வைண்ட் அப் பண்ணலாம். ஃபிட் பாஸ், உணவே மருந்து, உடற்பயிற்சி ஆரோக்கியம். ஃபன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு டாஸ்கா ஃபீல் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா உங்க எண்டுரன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட ஒர்க் அவுட்ல கார்டியோ ஆக்டிவிட்டிஸ் ஆட் பண்ணிக்கங்க, ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணிக்கங்க, ஸ்டாமினா பில்ட் பண்ணுங்க. இனிமேல் ஒவ்வொரு கேமும் இதை விட இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி முயற்சி பண்றேன். இவரு சேட்டன் ராவுக்கு ஃபெட்டிக் ஆச்சு, அதுக்கு உடனே ட்ரிகர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு மிஸ்டர் நம்மளுடைய ஆண்டனி அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரியலி உடனே அது பண்ணதுக்கு அதுதான் பிசியோ நம்ம பேக் எண்ட்ல இருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றது ரியலி ஆனர்லி தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். See you next task. Okay, bye. அப்படியே இருங்க. இவ்வளவு நேரம் பண்ண மாஸ்டருக்கு தயவு செய்து எல்லாரும் நல்ல சத்தமா ஒரு கரகம் கொடுத்துட்டேன். Thank you.